இந்த கோவிட் இஷ்யூஸ்லாம் போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செம்ம ஸ்பாட்டு கூட்டமே இல்லாத ஸ்பாட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜஸ் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு தான் எப்படி டூர் போகிறது, பட்ஜெட்டில் போகிறது, ஆளினால் இன்னைக்கு அடித்து நவுத்த போகிறோம். ஸோ கம் ஆன், வெல்கம் டு மை டிஐஒய் ட்ரிப்ஸ் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிஐஒய் ட்ரிப்ஸ் போடுறோம். அப்படி என்னடா இடம், கூட்டமே இல்லாத சூப்பரான இடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன். அந்த vlogsலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் மறக்காமல் போய் பாருங்கள். 17 எபிசோடு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னடா இடம் ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அருணாச்சல் பிரதேஷ். அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு பைக்கர்ஸ் மத்தியில், தமிழ்நாடு பைக்கர்ஸ் இல்லைப்பா, நான் வந்து ஆல் இண்டியா லெவல் பைக்கர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க மத்தியில் லடாக் ரைடுக்கு லெவலாக இங்கே இருக்கிற தவாங் ரைடையும் அந்த அளவுக்கு ஹைப்பாக தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஆஸ் யூஷுவல் நான் 6 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ பார்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் யூ நீட் டு டிசைட் பிஃபோர் பிளானிங். பார்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரீச். பார்ட் 3 யூஷுவலாக சொல்கிற மாதிரி தான் ஃபுட் அண்ட் அகாமடேஷன், தங்கிறது மற்றும் திங்கிறத பற்றி பார்க்குறது. ஸோ பார்ட் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம் ஐட்னரி மாதிரி. பார்ட் 5 நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோக்குள்ளே வந்ததுக்கான அர்த்தம், பட்ஜெட். ஸோ பார்ட் 6 என்னோட பர்சனல் ட்ராவல் டிப்ஸ். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆட் பிரேக். ஸோ கைஸ், உங்களுக்கு ஒரு செமையான ஒரு ஆப் பற்றி சொல்ல போகிறேன். பினோமோ. இது ஒரு ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப்புங்க. இதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பணம் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சட்டுன்னு பார்க்கலாம். விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங் வந்து 1 நிமிஷம் வச்சுக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டு 350 ரூபா பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கிராஃபு கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணணும். நான் மேலே போகணுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஃபைனலி நம்ம இந்த அமௌண்ட் வின் பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம வந்து பேடிஎம் இல்லைனா கூகுள் பே இல்லை ஃபோன்பே எதில் வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். நான் பேங்க் அக்கௌண்ட்டில் விட்ரா பண்ண போகிறேன். இதுதாங்க இந்த ஆப்பு. நீங்களும் கீழே போயிட்டு இந்த எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோமோ கோடை போட்டு உள்ளே போய் விளையாடுங்க. ஓகேவா? இதில் எந்த அளவுக்கு நல்ல விஷயம் இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டெமோ அக்கௌண்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் விளையாடுங்க. இந்த அருணாச்சல் பிரதேஷ் ட்ரிப்பை நீங்கள் 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஈஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ், ஒன்று வந்து வெஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ். இந்த ஈஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ் வந்து ரொம்ப பச்சை பசேன்னு ஒரு மாதிரி மாடரேட் கிளைமேட்டோட சூப்பராக இருக்கும். ஆனால் அதே வெஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ் வந்தீங்கன்னா பனி, பாறைகள், ரொம்ப ஹைட்டு அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ், அதாவது தவாங் அந்த ஏரியாவுக்கு எப்படி ட்ரிப் போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஈஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ் பற்றி இதே வீடியோவில் கவர் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் போடுறேன். ஆமாம், இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோமே, இந்த வீடியோக்கான இன்ட்ரோவே நான் ஒன்றும் தரல. ஸோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். அருணாச்சல் பிரதேஷ் பற்றி குட்டியாக ஒரு இன்ட்ரோ. அருணாச்சல் பிரதேஷ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது. அதாவது இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா தான் இந்த அருணாச்சல் பிரதேஷ். பாகிஸ்தான் வந்து ஜம்மு காஷ்மீரை கிளைம் பண்ணுற மாதிரி, அதாவது இது எங்கள் சொத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த பக்கம் சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷை இது எங்கள் சொத்து அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறானுங்க. எல்லா பக்கமும் எல்லாரும் வந்து இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்துன்னு கிளைம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அதை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போத்துக்கு ஜம்மு காஷ்மீர் மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லைனாலும் அருணாச்சல் பிரதேஷ் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. 1962ல் மிகப்பெரிய இந்தியா சைனா வார் நடந்துச்சு. அதில் இந்த அருணாச்சல் பிரதேஷில் தான் ரொம்ப பெரிய வார் நடந்தது. அதை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே என் vlogல சொல்லியிருக்கேன், போய் அதை செக் பண்ணுங்க. இந்த அருணாச்சல் பிரதேஷ்ன்ற பேர் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு யாராவது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. அங்கே இருக்க லோக்கல் மக்கள் தான் எனக்கு சொன்னாங்க. அருணா அப்படின்னா சன், சூரியன், செல் அப்படின்னா கிளம்புறது. ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து சூரிய உதயம் ஆகிறது இந்த அருணாச்சல் பிரதேஷில் தானா. அதனால தான் அந்த ஊர் பேர் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு வந்துச்சான். கேட்க நல்லா இருக்குல்ல? ஒய் யூ ஷுட் விசிட் அருணாச்சல் பிரதேஷ். இந்தியாவோட பார்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டஃப்பான கண்டிஷன்ஸ் அங்கே இருக்கும். எல்லா பார்டருக்கும் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. மெயினாக இந்த பாகிஸ்தான் பார்டர்ஸில் தான் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருக்கும். அங்கே நம்மளால் ரொம்ப ஈஸியாக போயிட முடியாது. ஆனால் இந்த அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற சைனா பார்டருக்கு நம்ம ஈஸியாக போக முடியும். ஸோ அங்கே போயிட்டு பார்டர் பார்த்துட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பை நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக கூட மாற்றலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். லடாக் மாதிரியே
இதுக்கும் சூப்பரான ரோட் ட்ரிப் போகலாம். அதே மாதிரி ரோட்ஸ் எல்லாமே செமையாக இருக்கும் தவாங்கு போகிறதுக்கும். ஆனால் லடாக் போகிறதோட இங்கே கொஞ்சம் கம்மி செலவு தான் ஆகும். அதுக்குன்னு ரொம்ப கம்மியால் எதிர்பார்த்துறாதீங்க, அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. இந்த அருணாச்சல் பிரதேஷ் ட்ரிப் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த அருணாச்சல் பிரதேஷ் நம்ம மிச்ச ஊர் மாதிரி ரொம்ப கம்மி பட்ஜெட்லலாம் போய் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டங்க. இந்த ஹிட் செக்கிங் அந்த மாதிரி பண்ணால், அதாவது லிஃப்ட் கேட்டே போனால் மட்டும்தான் ரொம்ப சீப்பாக பார்க்க முடியும். நம்மளே பிரைவேட்டாவோ இல்லைனா ஒரு டூரிசம் வழியாக போனால் அந்த அளவுக்கு பட்ஜெட்டாக இதை பார்க்க முடியாது. இது என்னோட கருத்து தான். நீங்கள் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தால் கீழே போய் கமெண்ட்ஸை சொல்லுங்க. இப்போ இந்த 6 விஷயத்துக்கு வரலாம். அதில் முதல் விஷயம், திங்ஸ் யூ நீட் டு டிசைட் பிஃபோர் பிளானிங். ஜம்மு காஷ்மீர் மாதிரியே இந்த ஊர் நீங்கள் போகிறதுக்கும் சில விஷயங்கள் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த டைமில் போய் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நவம்பர்லேருந்து பிப்ரவரியில் மார்ச் வரைக்கும் பீக் வின்டர். அங்கே அந்த டைமில் நல்லா ஸ்னோ பெய்யும், இல்லைன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும், அது சம்மர் சீசன். நல்லா பச்சை பசேன்னு ஒரு மாதிரி மாடரேட் கிளைமேட்டோட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது தான் ரெய்னி சீசன். செம்மையான லேண்ட்ஸ்லைட்ஸ், பயங்கரமான மழை, பச்சை பசேன்னு அருவியிலேருந்தெல்லாம் பயங்கரமாக தண்ணி கொட்டிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் 3 கிளைமேட். இது எதில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று நான் வந்து பனிக்காலத்தில் போய் இல்லை மழை காலத்தில் போய், எனக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம், ஹவு டு ரீச். அருணாச்சல் பிரதேஷ்க்கு டைரக்ட் ட்ரெயினும் கிடையாது, டைரக்ட் ஃப்ளைட்டும் கிடையாது. அசாமில் இருக்க டிப்ருகர் இல்லைனா கவுஹாட்டியில் போயிட்டு அங்கேருந்து பை ரோட்டில் தான் போகணும். சென்னையிலேருந்து கவுஹாட்டிக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பட் டெய்லியும் கிடையாது. சுமார் 850 ரூபாயிலேருந்து 900 இல்லைனா 1000 ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அது ட்ரெயினில் போகிற வழி. இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டும் கவுஹாட்டிக்கு இருக்குது. இப்போ எல்லாமே ரொம்ப ரேட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 7000 ரூபா கேட்குறான். நீங்கள் நார்மல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 இல்லை 5000க்கே டைரக்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் கவுஹாட்டி போய் சேர்ந்துடலாம். கவுஹாட்டிலேருந்து பை ரோட் நீங்கள் போய்க்கலாம். இந்த அருணாச்சல் பிரதேஷ் கவுஹாத்திலேருந்து தவாங் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் 2 இடம் போய் மாறி போகணும். இல்லைனா ஷேர் டாக்ஸி இருக்கும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், செம்ம டைமிங் ஆகும். கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர். 550 கிலோமீட்டர்லாம் ஒரு பெரிய டிஸ்டன்ஸாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே தான் மேட்டர் இருக்குது. ஃபுல்லாக மலைப்பாதை. கிட்டத்தட்ட 12-17 மணி நேரம் கூட ஆகலாம் கவுஹாட்டிலேருந்து தவாங் போகிறதுக்கு. ஸ்ட்ரெயிட் ஸ்டெச் அடிக்கிறது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம். அது ஏன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். பஸ்ஸில் போனோன்னா காலையில் 7 மணிக்கு கவுஹாட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போம்டில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து பஸ் இருக்குது. அந்த போம்டில்லாலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தவாங்குக்கு பஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே பஸ்ஸில் போயிடலாம் தவாங்குக்கு. பட் அது வந்து ப்ராக்டிக்கலி சுற்றி பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இப்போ 3வது விஷயத்துக்கு வந்துடலாம், அகாமடேஷன் அண்ட் ஃபுட்டு வந்து அருணாச்சல் பிரதேசில் ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ உங்களுக்கு ரைஸ் கிடைக்கும். இங்கேருந்து புளிக்காய்ச்சல், தக்காளி தொக்கு, பருப்பு பொடி அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அங்கே பெரிய கஷ்டம் இருக்காது. நிறைய நான்வெஜ் கிடைக்கும், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. வெஜிடேரியன்ஸ்க்கு எல்லா இடத்துலையும் அதே தான்ப்பா. ஸோ ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோய் பிபோ, மேக் மை ட்ரிப், இது 2த்துலேயே கிடைக்கும். ரொம்ப பட்ஜெட்டில் எதிர்பார்க்க முடியாது, ஓகேவான பட்ஜெட்டில் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு பர் பர்சனுக்கு ஒரு 500ல் ஸ்டார்ட் பண்ணி 1000க்குள்ளேயே ஒரு நாள் ஸ்டேவை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஹோட்டல் அண்ட் அகாமடேஷன் அண்ட் ஃபுட். முடிச்சாச்சா இந்த செக்ஷன்? ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த அருணாச்சல் பிரதேஷ் ட்ரிப்பில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஊர்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அஸ் ஹஸ்பண்ட்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு போக வேண்டிய டெஸ்டினேஷன். செகண்ட் ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்கான். 3வது ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போம்தில்லா. 4வது ஊர் வந்து திராங். 5வது ஊர் வந்து ஷீலா பாஸ். 6வது ஊர் வந்து தவாங். 7வது ஊர் வந்து பும்லா பாஸ். இந்த ட்ரிப் கிட்டத்தட்ட 6-7 நாள் இருக்கும். கவுஹாட்டிலேருந்து சென்னையிலேருந்து நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா போகிறதுக்கு 2 நாள், வரத்துக்கு 2 நாள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா போகிறதுக்கு 2 மணி நேரம், வரத்துக்கு 2 மணி நேரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஐட்னரிக்குள்ளே போகலாம். டே 1 கவுஹாட்டிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கவுஹாத்திலேருந்து நீங்கள் வந்து அசாம் டூரிசமில் போய் புக் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு நல்ல கஸ்டமைசபிள், அதாவது நீங்களே சேஞ்சஸ் பண்ணி கூட பேக்கேஜில் வச்சுருப்பாங்க. அப்படி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு 7000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வரும். ப்ரைவேட்டாக போனீங்கன்னா நான் சொன்னேன் இந்த பஸ்ஸில் போகணும், இல்லைனா ஷேர் டாக்ஸியில் போகணும். அது ரெண்டுமே உடம்பு வலி ரொம்ப அதிகமாக வரும், டிராவலிங் டைம் ரொம்ப அதிகமாகும். அருணாச்சல் பிரதேஷ் போறீங்கன்னா ஒன்று வந்து டூரிசம் வழியாக போங்க. சரி, அருணாச்சல் பிரதேஷ் டூரிசம் இல்லைனா அசாம் டூரிசம் இல்லைனா பிரைவேட்டாக ஏதாவது டூரிசம் இருந்தாலும் நீங்கள் பார்த்து போய்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சொந்தமாக காரோ இல்லைனா பைக்கோ எடுத்துகிட்டு போய்க்கலாம். கவுஹாட்டியில் நிறைய ரெண்டல் சர்வீஸ் இருக்குது, காருக்கும் சரி பைக்குக்கும் சரி. இந்த அருணாச்சல் பிரதேஷ் நீங்கள் உள்ளே
போகணும்னா இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கணும். இது லக்ஷதீப் பர்மிட் அளவுக்கு அந்த அளவு கஷ்டமா இருக்காது, கொஞ்சம் ஈஸி தான். இந்த இன்னர் லைன் பர்மிட் நீங்க 2 விதமா அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து டூரிசம் வழியா போகலாம். டூரிசம் வழியா போனீங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இல்லைனா ஜஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ் இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். அது EILP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மாங்கு டைப் அடிச்சுட்டு ஆளுக்கு 100 ரூபாய் கட்டினீங்கன்னா இன்னர் லைன் பர்மிட் கிடைச்சிரும். மோஸ்ட்லி இது ரிஜெக்ட் ஆகாது. ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்க கட்டுற 100 ரூபாய் உங்களுக்கு திரும்ப வந்துடும். உடனே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 90% ஓகே ஆயிடும். அது எதுக்கு ரிஜெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சம்டைம்ஸ் காரணம் தெரியாது. உடனே நீங்க ரீஅப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்னர் லைன் பர்மிட் கிடைச்சிரும். ஸோ இப்போ டே 1 நீங்க காலங்காத்தால ஒரு 4:30 மணிக்கெல்லாம் குவாஹாட்டிலேருந்து கிளம்பிடணும். உங்க கார்லயோ இல்லை பைக்லயோ போற வழியில பைரப் குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல தான் உங்களோட நேஷனல் ட்ரிப் இன்டர்நேஷனல் ட்ரிப்பா மாறும். எஸ், பூட்டானுக்குள்ள நீங்க போக முடியும். பூட்டான்ன்றது வேற ஒரு கண்ட்ரி. அங்க உள்ள போயிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஜாலியா இருந்துட்டு அங்க இருக்க கல்ச்சர்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க நம்பர் பிளேட்லாம் போட்டோ எடுத்துட்டு நீங்க ரிட்டர்ன் வந்துடலாம். நான் வந்து 2019 டிசம்பர் டு ஜனவரி 2022 போனேன். அந்த டயத்துல ஃப்ரீயா தான் இருந்துச்சு பூட்டானுக்குள்ள போறதுக்கு. ஜஸ்ட் ஒரு ஐடி கார்டை வச்சு ஒரு என்ட்ரி போட்டா போதும், உள்ள போயிடலாம். ஆனா இப்போ நம்ம சைனா கவர்மெண்ட்னால பூட்டான் நம்ம கூட லைட்டா காண்ட்ல இருக்கு. அதனால ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1200 ரூபா பூட்டானுக்குள்ள என்ட்ரா வர சார்ஜஸ். ஸோ நீங்க அதை கட்டிட்டு அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் பூட்டானுக்குள்ள போயிட்டு எடுத்துட்டு செல்ஃபிலாம் போட்டுட்டு அப்படியே வெளில வந்துடலாம். அன்னைக்கு நைட்டே வந்து நீங்க ஷேர்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல வந்து ஸ்டே பண்ணிடலாம். இது வந்து தவாங் ஹைவேல இருக்க ஒரு சூப்பரான ஊருங்க. நைட்டு போய் தங்கிட்டு காலையில எந்திரிச்சிங்கன்னா அங்க ஷேர்காவ் ஈகோ டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட்டு போவாங்க. லோக்கல் மக்களுக்கு ஒரு 400 ரூபா கொடுத்தீங்கன்னா சீசன் டைம், அதாவது இந்த மழை காலையில் சம்மர்ல போனீங்கன்னா ஆப்பிள் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். அப்படியே நேராக போயிட்டு நீங்க ஆப்பிள் பறிச்சுட்டு வாயில கடிச்சிட்டு அப்படியே நடந்து போகலாம். அங்க ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க நடந்து போகலாம். இதே வின்டர்ல போனீங்கன்னா அந்த ஆப்பிள் மரம் ஃபுல்லா ட்ரையா இருக்கும், தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்க வந்து சம்மர்லயோ இல்லனா வந்து ரெய்னி சீசன்லயோ போனீங்கன்னா பக்காவா இருக்கும். ஸோ அப்படியே ஷெர்கானோட ட்ரைப்ஸ் இருப்பாங்க, ட்ரைபல் வில்லேஜும் இருக்கும். ஒரு தவாங் போற ஹைவே இருக்கும். அந்த ரோட்டுக்கு இந்த சைடு வந்து மாடர்ன் வில்லேஜும், ரோட்டுக்கு அந்த சைடு வந்து ட்ரைபல் வில்லேஜும் இருக்கும். ட்ரைபல் வில்லேஜ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தாலேயே வந்து வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. கஞ்சா செடி கூட அங்க இருக்கும். நான் வந்து கஞ்சா செடியெல்லாம் காட்டியிருக்கேன், போய் பாருங்க. ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே நீங்க வந்து திராங்கில் போய் அன்னைக்கு ஸ்டே பண்ணலாம். இல்லடா நான் அப்படியே நேரா ஷீலா பாஸ் போயிட்டு தவாங் போயிடுறேன்னா அதுவும் நீங்க போயிடலாம். ரிட்டர்ன் வரைச்சே திராங் பார்த்துக்கலாம். காலையில சீக்கிரமா கிளம்புனீங்கன்னா ஷீலா பாஸ் வழியா தவாங் போகலாம். ஷீலா பாஸ்ன்றது ஒரு 15,000 அடியில ஒரு பாஸ் நான் முன்னாடியே உங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன். ஒரு உச்சி ஒரு மலை ஏறி அப்படியே இறங்குறது பேர் தான் பாஸ். ஸோ அப்படி ஏறி இறங்கும் போது செம ஃபீலா இருக்கும். திராங் அப்படின்னு ஒரு ஊரை தாண்டி தான் இதுக்கு போவீங்க. திராங்லேருந்து தூரத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐஸ் மலையா தெரியும். அந்த ஐஸ் மலைக்கிட்ட நீங்க போவேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க தவாங்கே போனாலும் அந்த ஐஸ் மலை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது சைனால ஏதோ ஒரு ஐஸ் மலை நம்ம கண்ணுக்கு நேரா தெரியும், செம்ம அழகா இருக்கும். ஒரு மலை ஏறி அந்த சைடு திரும்பினீங்கன்னா அந்த ஐஸ் மலையை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. சரி நம்ம தவாங்க தான் போறோமே, அந்த இடத்துல பார்ப்போமே அப்படின்னு நினைப்போம். கடைசி வரைக்கும் உங்களால பார்க்கவே முடியாது அந்த ஐஸ் மலையை. ஷீலா பாஸ்ல ஒரு லேக் இருக்கும், அது வந்து கம்ப்ளீட்டா வரைஞ்சு போய் கிடக்கும். நீங்க வந்து வின்டர் டைம்ல போனீங்கன்னா, இதே நீங்க ரெய்னி சீசன்லயோ இல்ல சம்மர்லயோ போனீங்கன்னா அந்த இடம் போற வழியில நல்லா பச்சை பசேன்னு சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ ஷீலா பாஸ்லேருந்து தவாங் போற வழியில ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே நைட்டு போய் நீங்க தவாங்கில் தங்கிக்கலாம். தவாங்கில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில பும்லாக்கு வந்து நீங்க பிளான் பண்ணணும். மோஸ்ட்லி 6 மணிக்கு மேல போனீங்கன்னா பும்லாக்கு போறதுக்கு ஒரு தனி பர்மிட் இருக்கு, அது கிடைக்காது. 6 மணிக்குள்ள போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். 6 மணிக்கு மேல போனீங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமா செலவு பண்ணி பண்ணலாம். ஆனா கண்டிப்பா பண்ணிடலாம். இதுதான் மேட்டர். இப்போ நீங்க வந்து அசாம்ல இருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு இப்போ நீங்க அருணாச்சல் பிரதேஷ் போறீங்கன்னா அந்த வண்டியை வந்து மேல அலோவ் பண்ண மாட்டாங்க பும்லா பாஸுக்கு. அது ஏன்னா அந்த லோக்கல் பாலிடிக்ஸ், அவங்க ஊர்ல இருக்க கார்லாம் ஓட வைக்கணும்ன்றதுக்காக நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுவீர்கள். அங்க தவாங்ல இருக்க ஒரு லோக்கல் கார் எடுத்துட்டு நீங்க பும்லா பாஸ் போகணும்னு அடிச்சு பேசுனீங்கன்னா 4000 ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். அந்த 4000 ரூபாய்க்குள்ளேயே அவங்க வந்து மேல பும்லா பாஸ்க்கு போற பர்மிட்லாம் பார்த்துப்பாங்க. பும்லா பாஸுக்கு போற வழி தாங்க செமையா இருக்கும். பும்லா பாஸுக்கு நீங்க போறது வந்து அங்க கிட்டத்தட்ட 3 விஷயம் காட்டுவாங்க. ஒன்னு வந்து பும்லா பாஸ், அதான் சைனா பார்டர். ஒன்னு வந்து மாதுரி லேக், செமையா இருக்குங்க. அதெல்லாம் vlogsல காட்டியிருக்கேன், அதெல்லாம் பாருங்களேன். சொன்னா என்னங்க புரியும், அந்த வீடியோ விஷுவல்ஸ் பார்க்கணும். ஸோ அடுத்த விஷயம் ஒய் பாயிண்ட். அங்கதான் ஹையஸ்ட் ஹோட்டல் இருக்கு. அது ஒரு ஆர்மி கேன்டீன். செம ஹைட்ல போயிட்டு நீங்க வந்து மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து மேகி, அதுக்கப்புறம் வந்து டீ காஃபிலாம் குடிச்சிங்கன்னா அப்படி ஒரு ஃபீலா இருக்கும். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் வரைக்கும் ஆயிடும். ஸோ ஈவினிங் வந்துட்டு வார் மெமோரியல் போகலாம் தவாங்ல வார் மெமோரியல் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிக்கலாம் தவாங்லயே. ஸோ தவாங்ல உங்களுக்கு 2 நாள் ஸ்டே தேவைப்படும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு தவாங் மொனாஸ்ட்ரி பார்க்கணும். தவாங் மொனாஸ்ட்ரின்றது ஒரு புத்தர்
கோவில் சூப்பராக இருக்கும். இந்தியாவோட மிகப்பெரிய மொனாஸ்ட்ரின்னு நான் நினைக்கிறேன். செம பெருசாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த தவாங் ஊரே தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு இருக்கும். அதையும் போயிட்டு லைட்டாக அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ தவாங்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் அதே வழியில் தான் ரிட்டர்ன் வரணும். போகிறது ஒரே வழி தான், ரிட்டர்ன் வரது அதே வழி தான். ரிட்டர்ன் வந்தீங்கன்னா திராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து நிப்பாட்டுவீங்க. இந்த இடத்துலயே ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குது. அந்த மொனாஸ்ட்ரி அப்படியே லைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு திராங்கோட அந்த சூப்பர் வியூ பார்க்கலாம். இந்த அருணாச்சல் பிரதேஷ் ட்ரிப்பில் செம குளிராக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய நாள் குளிச்சிருக்கவே மாட்டீங்க. இந்த திராங்கில் ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்குது, ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங். அதாவது சுற்றி -டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் சுடு தண்ணி வரும். அதுவும் கரெக்டாக குளிக்கிற பதத்தில் வரும். ஸோ அங்கே போயிட்டு அழகாக ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சிங்கன்னா ஸோ ரிட்டன் அப்படியே திராங்லேருந்து கிளம்பி ஷெர்காவ் வந்துட்டு ஷெர்காவ்லேருந்து அப்படியே நீங்கள் கவுஹாட்டி வந்துடலாம். இந்த இடம் போகிறது வரது ரெண்டும் வந்து ஒரே ரூட்டாக தான் இருக்கும். அருணாச்சல் பிரதேஷில் நீங்கள் பயங்கரமான ஆக்டிவிட்டி, செமையான டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த மாதிரிலாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அருணாச்சல் பிரதேஷ் ஒரு கம்ப்ளீட் நேச்சர் ஜெம்முங்க. எப்படி நம்ம லக்ஷதீப் மாதிரி அதுவும் ஒரு நேச்சரை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போகணும். நீங்கள் கவுஹாட்டி வந்துட்டு கவுஹாட்டியில் ஒரு நாள் நல்லா சுற்றி பார்க்கலாம். அங்கே இருக்க கவுஹாத்தி காமக்கியா அம்மன் கோவில் போகலாம். அதுக்கப்புறம் பாப்பித்தோரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி போகலாம். கசிரங்காவோட தங்கச்சி மாதிரி இது. இங்கேயும் பெரிய பெரிய ரைனோசாரஸை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே அங்கே லைட்டாக கவுஹாட்டியில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் கிளம்பி வந்துடலாம். இது இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்து பக்கத்தில் மேகாலயா போகலாம். ஜஸ்ட் ஒரு 5 hours டிரைவ் தான் இருக்கும். அப்படியே ரெண்டுத்தையும் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது அருணாச்சல் பிரதேஷோட ஒரு பகுதி தான். ஒரு பகுதியே ஒரே ரூட்டில் போயிட்டு அதே ரூட்டில் தான் ரிட்டர்ன் வரணும். நீங்கள் இந்த வெஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ் பார்த்துட்டு வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 6 days ஆகும். கிட்டத்தட்ட அப்படியே பாதி தூரம் ரிட்டர்ன் வந்துட்டு தான் இந்த பக்கம் இருக்க ஈஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஈஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷில் முக்கியமான பிளேசஸ்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இட்டாநகர், அதாவது அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல், அதுவும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ட்ராவல் கைடு வீடியோ நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. பட்ஜெட்டுக்கு வரலாம். பட்ஜெட் என்னடா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம போயிட்டு வந்தாலே மினிமம் 10K கிராஸ் பண்ணுங்க ஒரு ஆளுக்கு. இதே நீங்கள் வந்து ஏதாவது டூரிசம் வழியாக போனீங்கன்னா இனோவா கார் தருவாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 6 பேர் போகலாம். ஸோ நீங்கள் ஒரு 6 பேரான டீம் இல்லை ஒரு ஃபேமிலி வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் இல்லைனா 10,000 ரூபாய் வரைக்கும் வரும். இது எப்படா புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து அருணாச்சல் பிரதேஷ் டூரிசம் அண்ட் அசாம் டூரிசம் இது ரெண்டுத்துக்கான வெப்சைட் லிங்க்கும் நம்பரும் தரேன். இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கஸ்டமைஸ் பிளான் வந்து அவைலபிள் இருக்குது. ட்ரெயின்னா 1000 ரூபாய், ஃப்ளைட்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆகும். ஸோ இவ்வளோதாங்க பட்ஜெட்டு. இப்போ என்னோடய பர்சனல் ட்ராவல் டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகும்போது அங்கே ஒன்றும் ஜியோ வரல. அங்கே வர ஏர்டெலும் பிஎஸ்என்எலும் மட்டும்தான். அதுவும் ஏதாவது ஒரு பெரிய ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா தான் டவர் கிடைக்கும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறீங்கன்னா அந்த நடுவில் இருக்க கேப்பில் டவரே இருக்காது. ரெண்டாவது விஷயம், அருணாச்சல் பிரதேஷ் இப்போது நீங்கள் சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வந்துடுறது நல்லது. ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. ரொம்ப க்ளீனாகவும் நேச்சர் வந்து பியூரஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டைம் போய் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவான ஒரு பட்ஜெட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த கோவிட் டைம்ஸில் கூட்டமே இல்லாமல் நேச்சரோட கனெக்ட் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய இடம் அதுதான். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஒரு நேஷ்னல் கம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கம் ஒரு சூப்பரான இந்தியாவோட பார்டர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த அருணாச்சல் பிரதேஷ் போங்க. ஸோ லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். ஸோ இந்த டிஐஒய் ட்ரிப்ஸ் எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட டிஐஒய் ட்ரிப்ஸ் எல்லாம் உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு என்ன மாதிரி தெரியுமா அது ஃபீல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நான் நிறைய டிஐஒய் ட்ரிப்ஸ் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஊரை பற்றி அடுத்தது வந்து நீங்களே போயிட்டு வரா மாதிரி பிளான் தரணும், ஐட்னரி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். லொக்கேஷன் ஆனால் செமையாக இருக்குல்ல. இதுதான் வந்து ஒரு ஏரி, கருங்குழி ஏரி அப்படின்வாங்க. பின்னாடி ஃபுல்லாக இருக்கிறது ஏரி. இப்போ நான் நிற்கிறதும் ஏரியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பீக் சம்மர்னால சுத்தமாக தண்ணி இல்லை. அதனால் நமக்கு இது ஒரு ஓப்பன் நேச்சர் ஸ்டூடியோ ஆகிடுச்சு. சுற்றி யாருமே இல்லை, நான் மட்டும்தான்.